OPOS என்பது ஒன் பாட் ஒன் ஷாட். சமைக்கும் முறையை எளிமைப்படுத்தவும் எரிபொருள் சிக்கனத்தை மனதில் கொண்டும் உருவாக்கப்பட்ட சமையல் முறைதான் இந்த OPOS. இந்த முறையில் சுவையாக சமைப்பதற்கு உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் OPOS எக்யூப்மெண்ட்ஸ் மற்றும் ஸ்டாண்டர்ட் OPOS ரெசிபிஸ் தேவைப்படும். அது பற்றிய கூடுதல் விவரங்களுக்கு 9965557180 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம பார்த்திங்கன்னா இப்போது புனித மாதமான ரமலான் மாதத்தில் இருக்கோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம காலையில் சாப்பிட்ற சுஹூருக்கு அப்புறம் இஃப்தார் மட்டும் தான் சாப்பிட்றோம். ஸோ காலையில் சாப்பிட்ற சுஹூர் தான் அன்றைக்கி அந்த நாள் முழுக்க நம்மளுக்கு ஸ்டாமினாவும் சரி எனர்ஜியும் சரி இருக்குது. ஸோ நம்ம இந்த ரம்ஜான் மாதத்தில் பார்த்திங்கன்னா பிரியாணி இல்லாமல் ஸோ இருக்காது. ஸோ நம்ம பிரியாணி எப்படி பண்ண போகிறோம்? ஸோ இன்றைக்கி நம்ம கில்லி பிரியாணி பண்ண போகிறோம். ஸோ ஆத்தென்டிக்கான பிரியாணி பண்ண போகிறோம். ஸோ நம்ம பிரியாணி ரொம்ப ஈஸியாக பண்ண போகிறோம். ஸோ எப்படி பண்ணுறதுன்ட்டு நம்ம ஆப்பில் பார்த்து பண்ண போகிறோம் இந்த குக் பாட்டில். ஸோ கில்லி பிரியாணி அப்படின்னு என்ன பார்த்தீங்கன்னா, கில்லிங்கிறது ஒரு ஹிந்தி வேர்டு. ஸோ ஆக்சுவலாக இது ஒரு வெட் பிரியாணி. ஸோ இந்த பிரியாணி இப்போ சென்னையிலன்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு பெரிய ஸ்டார் ஹோட்டல்ஸ்லாம் அங்கே மெயின் செஃப் செலிப்ரிட்டி செஃப்லாம் ஒரு சிக்னேச்சர் டிஷ்ஷாக பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதை நம்ம ரொம்ப ஈஸியாக இன்றைக்கி சிம்பிளாக குக் பாட்டில் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம கில்லி பிரியாணி செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான ரெசிபீஸ்லாம் ஆப்லேயே இருக்குது. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம மட்டன் சேர்த்துக்கலாம். அடுத்து caramelized onion, அடுத்து caramelized tomato, அடுத்து நம்ம முகலாய் தடுக்கா, அதுக்கப்புறம் mint leaves, அதுக்கப்புறம் நம்ம கீ, green chilli, salt, ginger garlic paste, curd, lemon juice. So mixed spices. ஸோ இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம ஒரு 15-20 மினிட்ஸ் மேரினேஷனுக்காக வச்சுக்கலாம். ஸோ மசாலாவோட ஃப்ளேவர்ஸ் நல்லா மீட்டில் கொஞ்சம் இறங்கும். ஸோ நல்லா மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம மேரினேட் பண்ண ப்ராசஸ் முடிஞ்சிடுச்சு. ஸோ இப்போ நம்ம மேரினேட் பண்ணதை எடுத்து வச்சு குக் பாட்டில் நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ இப்போ நம்ம 1/2 லிட்டரு தண்ணி மெஷர் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அந்த தண்ணியை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரைஸ் நம்ம 1 ஹவர் சோக் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இந்த ரைஸ் நம்ம போட்டுக்கலாம். ஸோ இப்போ நம்ம போட்ட ரைஸ் நல்லா தண்ணியில் மிதக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஸோ இது நம்ம ஃபுல்லாக தண்ணியில் உள்ளே போகிற மாதிரி நம்ம பண்ணிவிட்டு நம்ம வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம உள்ளே வச்சாச்சு. ஸோ இப்போ நம்ம ஆன் பண்ணிவிட்டு நம்ம மெனு செட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம செட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம நார்மலாக வீட்டில் செய்கிற ப்ராசஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு நம்ம தேவையான இதெல்லாம் போடணும். ஸோ பக்கத்தில் நின்று வதக்கிட்டு இருக்கணும். ஸோ அந்த ஒரு ஹீட்டு ஸோ அதெல்லாம் இல்லாமல் இப்போ குக் பாட்டில் பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஆப்பில் இருக்கிற ரெசிபிஸ் மட்டும் எடுத்து போட்டுட்டு ஸோ நம்ம ஃபஸ்ட்டு அந்த மேரினேட் பண்ணி வச்சுட்டோம். ஒரு 1/2 hour கிட்ட மேரினேட் பண்ணி வச்சுட்டோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம இப்போது குக் பாட்டுக்குள்ளே வச்சு நம்ம அந்த மோடு கோட் பிரியாணின்ட்டு ஒரு மோடு இருக்குது. ஸோ அதை நம்ம ஆன் பண்ணிவிட்டு ஸோ நம்ம யூஷுவல் ஒர்க்ஸ் நம்ம பார்த்துட்ருக்கலாம். ஸோ நம்ம பக்கத்தில் இருக்கணும். ஸோ அந்த ஒரு இதெல்லாம் தேவையில்லை. ஸோ இப்போ அந்த மோடில் ஒரு 25 மினிட்ஸ் காட்டுது. ஸோ அந்த 25 மினிட்ஸ் அது இல்லாமல் ஒரு தம்முக்காக ஒரு 20 மினிட்ஸ் பண்ணிட்டோன்னா ஸோ பெட்டராக இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பிரியாணி செய்யணும்னா ஒரு பாவர்ச்சியோ அல்லது ஒரு பிரியாணி மாஸ்டரை கூப்பிட்டு தான் நம்ம ரெகுலராக பிரியாணி செய்வோம். ஸ்டார் ஹோட்டல்ஸில் பார்த்திங்கன்னா இதுக்குன்னு டெசிக்னேட்டடாக செலிப்ரிட்டி செஃப் இருப்பாங்க. ஸோ அவங்க நல்லா ஒரு ஏப்ரான் போட்டுக்கிட்டு அந்த கேப் போட்டுக்கிட்டு அது ஒரு ஆர்ட்டாக செய்வாங்க பிரியாணியை. ஸோ
ஸோ இப்போ நம்ம வந்து அந்த பிரியாணி அந்த டேஸ்ட் வரணும்னா ஸோ அந்த குக் பாட்டில் இருக்கிற ரெசிபிஸை வச்சு நம்ம வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து குக் பாட்டில் பிரியாணி செய்ய போகிறோம். ஸோ இது வந்து எனக்கே வந்து பெருசாக ஒன்றும் பிரியாணி வந்து செய்யலாம் தெரியாது, பட் நல்லா சாப்பிடுவேன். பட் நானே வந்து இப்போ இந்த பிரியாணி செய்ய போகிறேன். ஸோ இது முடிஞ்ச உடனே எப்படி இருக்கிறது நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். கில்லி பிரியாணி தாஜ் கோரமண்டல் நுங்கம்பாக்கத்தில் வந்து ரொம்ப ஒரு ஃபெமிலியரான டிஷ்ஷு. ஸோ இது வந்து நான் வந்து அந்த ஓப்போஸ் செஃப்போட ரெசிபிஸ் பார்த்து பண்ணியிருக்கேன். ஸோ இது நம்ம எப்படி இருக்குன்ட்டு நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஸோ நான் இப்போ ஓப்பன் பண்ணுறது. ஸோ இது பார்த்திங்கன்னா துளி கூட வந்து உங்களுக்கு அடி பிடிக்கல. ஸோ நம்ம வீட்டில் செய்கிறது கொஞ்சம் அடி பிடிக்கும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா எதுவுமே அடி பிடிக்கல இதில். ஸோ நம்ம நெய் ஆட் பண்ணிக்கலாம். அரோமாவே பார்த்திங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது.